இவளை டியூஷன்ல சேர்த்துக்க வேண்டாம் மேம். ஏன்? இவளால தான் மேம் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. இவ எங்க ஃப்ரெண்டே இல்ல. நாங்க இவ கூட சேரக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டோம் மேம். என்னம்மா இது? இத்தனை வருஷமா இவ கூட பழகிட்டு இருக்கீங்க. இவளோட இன்னோசென்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? கிளாஸ்ல என்ன நடந்தாலும் அம்மாவை தவிர வேற யார்கிட்ட இவ ஷேர் பண்ணிக்க முடியும்? ஏன் விஷயத்தையும் அப்படிதான் ஷேர் பண்ணியிருக்கா. அவங்கதான் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கியிருக்காங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு பூஜாவை தண்டிக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க? நான் தப்பே பண்ணல, என்ன சஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தானே நீங்க எல்லாரும் எனக்காக ஃபைட் பண்றீங்க. பூஜாவும் எந்த தப்பும் பண்ணலையே, இவளை மட்டும் ஏன் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறீங்க? என்ன விரட்டணும்னு இவ அம்மா பண்ற வேலைக்கும் நீங்க இவளை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அப்புறம் எந்த தகுதியை வச்சுக்கிட்டு நீங்க அவ மேல கோவப்படுறீங்க? என் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சதோ நான் அவங்க கிட்ட சண்டை போட்டேன். இப்போலாம் சரியா கூட நான் அவங்க கிட்ட பேசுறது இல்ல மேம். என்ன சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்லுங்க மேம். இவ சொல்றது நம்புற மாதிரி இருக்கா மேம்? நீங்க காலேஜ்க்கே வரக்கூடாதுன்னு இவங்க அம்மா நினைக்கிறாங்க. இவள டியூஷன் படிக்க மட்டும் எப்படி அனுப்புறாங்க? எங்க அம்மாக்கு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன் மேம். நான் இத பத்தி அவங்க கிட்ட சொல்லவும் மாட்டேன். எனக்கும் உங்ககிட்ட படிக்கணும்னு ஆசையா இருக்க. என்ன நம்புங்க மேம் ப்ளீஸ். அழாத பூஜா. யார் உன்னை நம்பலனாலும் சரி, நான் நம்புறேன். உனக்கும் சேர்த்துதான் நான் டியூஷன் எடுக்க போறேன். யாராவது நீ வேண்டான்னு சொன்னா அவங்க என் கிளாஸ்ல இருக்க வேணாம். மேம் என்ன இப்படி பேசுறாங்களேன்னு பாக்குறீங்களா? என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெச்சூர்ட் ஆனவங்க, பிராட் மைண்டட்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பூஜா விஷயத்துல நீங்க அப்படி நடந்துக்கலையே. இவ ஒருவேளை தப்பே பண்ணியிருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ணி திருந்த வைக்கணுமே தவிர தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? ஒருவேளை தப்பு செய்யாமலே உங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? அந்த சூழ்நிலையில இருக்கிறப்போ உங்க மனசு என்ன பாடுபடும்? நீங்க தள்ளி வச்சுட்டீங்களேன்னு பூஜாவும் அப்படித்தானே கஷ்டப்படுறா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இது வரைக்கும் நடந்ததை விட்டுடுவோம். என்ன திரும்பவும் காலேஜ்ல சேர்த்துக்கு வைப்போன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னால பூஜாவை திரும்பவும் உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கணும். அப்படி செய்யலனா நீங்க யாரும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைச்சுப்பேன். சாரி மேம். எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். இனிமே பூஜா கிட்ட நாங்க இப்படி நடந்துக்க மாட்டோம். அவளை ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். வா வா. ஹே பூஜா, இங்க வா. சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சரி மேம். Sit down. அந்த புக்கு கொடு. அம்மா, 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 வரேன்டா. அம்மா டிஃபன் எடுத்து வை. என்னடா இது? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, பொண்டாட்டி கூப்பிட்டு டிஃபன் வைக்க சொல்லல. இன்னும் ஏன்டா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? அம்மா இப்படி எடுத்து வைக்கிறே, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கட்டுமா? டேய், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏன்டா கோவப்படுற? கீர்த்தனா வரட்டும், அவ கூட சேர்த்து சாப்பிடு. என்ன? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா. ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா? யாராவது கல்யாணம் ஆன மறுநாளே ஆபீஸ்க்கு போவாங்களா? ஏன் போனா என்ன சாமி கண்ணை குத்திருமா? டேய், இந்த மாதிரி ஏடா கூடமா எதுவும் பேசாத. இங்க பார், ஒரு வாரம் லீவ் போட்டு அவளை சினிமா, பீச்னு எங்கேயாவது கூட்டிட்டு போடா. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு உன் கூட எங்கேயாவது போயிட்டு வரணும்னு அவளுக்கும் ஆசையா இருக்கும் இல்லடா? என்ன போறியாடா? நீ எங்கம்மா பேக மாட்டிட்டு கிளம்பிட்ட? இவனை மாதிரி நீ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. என்னது ஆமாவா? அப்படியே போட்ட நான் பாத்துக்க. ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா? கல்யாணம் முடிஞ்ச உடனே ஜாலியா ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க.
2 பேருக்குமே ஆபீஸில் முக்கியமான வேலை இருக்கத்தே. எங்க கல்யாணம் நிதானமாக நடந்திருந்தால் பரவாயில்லை. எல்லா வேலையும் முடித்துவிட்டு லீவ் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவசரமாக நடந்ததால எல்லா ப்ராஜெக்டும் பாதியில் நிக்குதத்தை. வேறு யாராலும் அதை செய்யவும் முடியாது. அதனால் தான் நாங்கள் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. பார், இவன் வேணா போட்டோம், நீ போக வேண்டாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ வேலைக்கு போக வேண்டாம். இது பாருமா, நம்ம குடும்பத்துல பண காசுக்கு பஞ்சமா என்ன? உன்னை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சா மருமக காசுல மீனாட்சி உக்காந்து சாப்பிட்றான்னு மத்தவங்களாம் என்ன தப்பா நினைப்பாங்கல்லம்மா. அத்தை, எனக்கும் வேலைக்கு போற ஐடியாவே இல்லை. ரிசைன் பண்ணிடலாம் என்று முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் இவர் பேசி பேசியே என் மனசை மாத்திட்டாரு. அப்படி என்னமா பேசினா இவன்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போறதில் அர்த்தமில்லை. வேலைக்கென்று வெளியே போய் 4 பேரை பார்த்தால்தான் நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் என்று சொன்னார். உலகத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் என்று சொன்னார். அதுவும் இல்லாமல் நீ டெய்லி ஆபீஸுக்கு போய் பழகிட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தால் உனக்கும் போர் அடிக்கும். அதனால் அம்மா மாதிரி நீயும் 4 செவத்துக்குள் முடங்கி இருக்காம உன் வேலையை கண்டினியூ பண்ணு இவர் தான் அத்தை சொன்னார். சந்தடி சாக்குல ஏன் தலை உருட்டுறான இவன்? அதை விட இன்னொரு விஷயம் சொன்னார் அத்தை. அதுல தான் நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன்.